ஒரு நல்ல வாக்காளர் கிடையாது, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குற பவர்ல நாங்க இருக்கிறோம். என் பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க, திகிடுத்த வேலை எல்லாம் பண்ணாங்க. ஒண்ணு என்ன அனுப்பணும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் முறியடிச்சு நாங்க வளர்ந்து நிக்கிறோம். காரணம் என்னன்னா, எங்க கையில கல்வி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு உறுதியா நின்று இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். நாம ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். எத்தனை வருடம் வாழ போகிறேன் என்று தெரியாது, ஆனா வாழ்கின்ற வரையில் இப்படித்தான் இருக்கு. பருத்தி காட்டுல பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பருத்தி புடுங்க விட்டுருவாங்க. படிக்க விடுங்கன்னு இது கேட்குது, இவங்களுக்கு சேர்ந்து அடி. அப்போ எல்லா மீடியாவும் போய் ஃபைட் பண்ணி எல்லாருமே செய்தி பண்ணோம், நாங்களும் செய்தி பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. பிள்ளைகளை மறுபடியும் படிக்க கூட்டு வந்து படிக்க வச்சது இருக்குல்ல. அப்போ இந்த மகாலட்சுமி வந்து ஒரு ஒரு எத்தனை தலைமுறைக்கு அது வந்து கல்வியை கொடுத்துருக்கு. பிள்ளைகள் ஏன் வந்து புத்தம் கொடுக்குது? நீங்க வந்து அந்த அம்மா சொல்லுது, நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியாது, அது ரொம்ப 100 வருஷம் இருக்கும். ஏன்னா அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மகாலட்சுமி